என் அன்பான சிம்மராசி சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். உங்களுக்குள்ள, உங்க இதயத்துக்குள்ள ஆழமா ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா? ஒரு அரியணையில உட்கார்ந்து ஆள பிறந்த ஒரு ராஜாவோட சக்தி, ஒரு ராணியோட கம்பீரம், உங்க உடம்புல ஒவ்வொரு அணுவிலும் நிறைஞ்சிருக்கிறத நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? அந்த சக்தி உங்களுக்குள்ள ஒரு எரிமலை மாதிரி குமுறிக்கிட்டே இருக்கு. ஆனா பாருங்க, நிஜ வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு உங்களை தடுத்து நிறுத்துது. ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் மாதிரி உங்க கனவுக்கும் உங்களுக்கும் நடுல தூரத்தை அதிகமாக்கிட்டே போற மாதிரி ஒரு உணர்வு இல்லையா? நான் இப்போ கேட்டேன் பாருங்க ஒரு கேள்வி. அது வெறும் கேள்வி இல்லைங்க. அது உங்க ஆன்மாவோட குரல். எனக்கு இவ்வளவு திறமை இருந்தும் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? நான் நினைச்ச இடத்துக்கு போக முடியல. இப்படி உங்களுக்குள்ளே நீங்க பல தடவை கேட்டிருப்பீங்க. நீங்க போடுற உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதப்போ, உங்க தகுதிக்கு குறைவான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டிய சூழல் வரும்போது, உங்க மனசு ரொம்ப வலிக்கும். எனக்கு அது புரியுது, அந்த வலியை நான் உணர்றேன். ஆனா இனிமே கவலைப்படாதீங்க. அந்த தடைகளை எல்லாம் உடைச்சு தூள் தூளாக்கிட்டு உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த ராஜசக்தியை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் இப்ப வந்துடுச்சு. உங்க கவலைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. உங்க வாழ்க்கையே மாத்த போற இந்த பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். இந்த பயணத்துல நீங்க எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருக்க மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க குடுக்கற ஆதரவு தான் இது மாதிரி இன்னும் பல நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு ஒரு பெரிய சக்தியா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு கோடீஸ்வரனா மாறுறதுக்கான அந்த ரகசிய பாதையை நாம ஒரு 6 படிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல உண்மையான ராஜயோக செல்வத்துக்கான அந்த முதல் படி, ரொம்ப முக்கியமான படி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற இடத்தோட சக்தியை, உங்க சாம்ராஜ்யத்தோட அதிர்வுகளை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு பார்ப்போம். செல்வத்தை அள்ளி தரக்கூடிய நிறங்கள் எது, நம்ம டெய்லி செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்னோ, பணவரவுக்கான தெய்வீக சின்னங்களை பத்தியும் நம்ம விரிவா பேச போறோம். கடைசியா உங்க வாழ்க்கை உங்க கையில தாங்க இருக்குங்கிறத புரிய வைக்கிற ஒரு முக்கியமான ரகசியத்தோட இந்த பதிவை முடிக்க போறோம். வாங்க இந்த அற்புதமான பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். சரிங்க, இப்ப நாம பயணத்தோட முதல் படிக்கு வந்தாச்சு. இதுதான் ஃபவுண்டேஷன். நல்லா கவனிங்க. சிம்ம ராசிக்காரங்க, நீங்க பிறவியிலேயே ஒரு தலைவை பண்பு கொண்டவங்க. ஆனா உண்மையான வெற்றிங்கிறது நாம விரும்புற திசையில வேகமா ஓடுறதுல இல்ல. இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் நமக்காக ஒரு வழியை காட்டியிருக்கு. அந்த வழி எதுன்னு உணர்ந்து அதுல பயணம் பண்றதுல தான் இருக்கு. இந்த வரிகள் ரொம்ப ஆழமானவை. நாம விரும்புற வேலையை கண்டுபிடிக்கிறது வெற்றி இல்ல, பிரபஞ்சம் நமக்காக தேர்ந்தெடுத்த வேலையை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான வெற்றி. பாருங்களேன், நமக்கு நிறைய கனவுகள் இருக்கலாம். ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம். ஆனா இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலான பாதைய, ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அது ஒரு கலைஞரா இருக்கலாம், ஒரு ஆசிரியரா இருக்கலாம், ஏன் ஒரு தொழிலதிபரா கூட இருக்கலாம். உங்க ஆன்மா எது கூட சந்தோஷமா ஒன்றி போகுதோ அந்த வேலையை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த பிரபஞ்சத்தோட முழு சக்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ பாருங்க, பணம், புகழ், வெற்றி எல்லாமே உங்களை தேடி தானா வரும். உங்க பாதை எதுன்னு நீங்க உணர்றதுதான் முதல் வெற்றி. சிம்ம ராசிக்காரங்களான உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கிற ஒரே கிரகம் யாரு தெரியுமா? அது தேவகுருவான பிரகஸ்பதி, அதாவது குரு பகவான். ஜோதிடப்படி பார்த்தா சிம்ம ராசிக்கு குரு பகவான் 5வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் அதிபதி. 5வது வீடுனா பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம். 8வது வீடுனா திடீர் பணவரவு, புதையல் மாதிரியான விஷயங்கள். ஆக குருவோட அருள் இல்லாம சிம்ம ராசிக்கு பணவரவு சாத்தியமே இல்ல. குருதான் ஞானம், கௌரவம், செல்வம் எல்லாத்துக்குமே அதிபதி. அதனால இனி நம்ம பார்க்க போற எல்லா வழிகளுமே அந்த குருவோட மங்களகரமான, அந்த சாந்தமான சக்தியை நம்ம பக்கம் முழுசா இழுக்கிறதுக்காக தான். இப்போ உங்க தனிப்பட்ட இடத்த, நீங்க வேலை செய்யற அறைய, உங்க சிந்தனைகள் உருவாகிற அந்த புனிதமான இடத்த செல்வத்தை ஈர்க்கிற ஒரு காந்தமா, உங்க சொந்த சாம்ராஜ்யமா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா உங்க சூழல் தான் உங்க எண்ணங்களை உருவாக்குது, உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கைய உருவாக்குது. இந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க ரூம்ல முக்கியமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு சக்தி, ஒரே ஒரு நிறம், ஒரே ஒரு ஆற்றல், அது தங்கம். ஏன் தங்கம்? ஏன்னா தங்கம் உங்க ராசிநாதனான சூரியனோட நிறம். அது ராஜ கம்பீரத்தோட அடையாளம். அதே நேரத்துல அது செல்வத்தை கொடுக்கற குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச நேரம். உங்க அறை முழுக்க ஒரு கோல்டன் எஃபெக்ட் இருக்கும்போது அந்த தங்கத்தோட தெய்வீக சக்தி குரு மற்றும் சூரியனோட ஆசிர்வாதத்தை ஒன்னா ஈர்த்து உங்க வாழ்க்கையிலயும் அந்த ஜொலிப்ப நிச்சயம் கொண்டு வரும். உங்க அறையோட அந்த ராஜ சக்தியை அதிகப்படுத்த சில முக்கியமான பொருட்களை அங்க வைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு சிங்கத்தோட சொரூபம், அது உங்க ராசியோட சின்னம் இல்லையே. உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற வலிமைய அது உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஞாபகப்படுத்தும். அடுத்து ஒரு கிரீடத்தோட சின்னம், நீங்க ஆள பிறந்தவங்கன்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். பெரிய மகான்கள், யோகிகளோட படங்கள் உங்களுக்கு சரியான பாதையை காட்டுற ஞானத்தை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமா,
நீங்க வாங்கின அவார்ட்ஸ், அது ஸ்கூல்ல வாங்கின ஒரு சின்ன கோப்பையா இருந்தா கூட பரவாயில்ல, அதை நல்லா தொடச்சி அழகா டிஸ்ப்ளே பண்ணுங்க. உங்க வெற்றிய நீங்க கொண்டாடும் போதுதான் குரு பகவான் இன்னும் நிறைய வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார். உங்க பழைய சாதனைகள் உங்க எதிர்கால சாதனைகளுக்கு உரமா மாறும். யானைகள் கஜலட்சுமியோட அம்சம், செல்வத்தோட உயிருள்ள சின்னம். ஆனா இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. எப்பவுமே 2 யானைகளை ஜோடியா தான் வைக்கணும். ஒன்னே ஒன்னு மட்டும் வைக்காதீங்க. ஜோடியா இருக்கிறது சமநிலையையும் உறவோட வலிமையையும் குறிக்கும். அந்த யானைகளுக்கு தந்தம் இருக்கணும், அது முழுமையை குறிக்குது. தும்பிக்க மேல தூக்குன மாதிரி இருக்கணும், அது வெற்றிய வானத்தை நோக்கி கொண்டு வர்றதுக்கான அடையாளம். உடையாத நல்ல உறுதியான பொருளால செஞ்ச யானைகளை பார்த்து வாங்கி உங்க டேபிள் மேல வைங்க. அது உங்க இடத்துக்கு ஒரு கம்பீரத்தையும் நிலையான செல்வத்தையும் நிச்சயமா கொண்டு வரும். அடுத்ததா உங்க தனிப்பட்ட ஒளிவட்டத்தை, அதாவது உங்க ஆராவை சக்தி வாய்ந்ததா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்க போடுற Dress, யூஸ் பண்ற பொருட்களோட நிறங்கள், இதெல்லாமே உங்க வைப்ரேஷனை நேரடியா பாதிக்கும். உங்க பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கிற நிறங்கள் எதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்காரனோட பவர்ஃபுல் கலர்ஸ் இதுதாங்க. உங்க உடைகள்லயும் நீங்க பயன்படுத்துற பொருட்கள்லயும் 50% தங்க நிறம், 30% மஞ்ச நிறம், 20% பட்டு அல்லது கிரீம் நிறம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தங்க நிறம் உங்க ராஜகுணத்தையும் சூரியனோட ஆசீர்வாதத்தையும் குறிக்கும். மஞ்ச நிறம் குருவோட ஞானத்தையும் பணத்தையும் ஈர்க்கும். பட்டு அல்லது கிரீம் நிறம் மன அமைதியையும் தெய்வீக சக்திய உள்வாங்குற தன்மையும் தரும். இந்த கலர் காம்பினேஷன் குரு பகவானோட அருளை உங்களுக்கு முழுசா பெற்றுத்தர்ற ஒரு தெய்வீக கவசம் மாதிரி செயல்படும். நிறங்களை பொறுத்தவரையும் நம்ம சிலதை ஏத்துக்கணும், சிலதை முழுசா தவிர்க்கணும். மஞ்சள் மற்றும் தங்கம் குருவோட ஆசிர்வாதத்தை ஈர்க்கிற தெய்வீக நிறங்கள். ஆனா கருப்பு நிறம் சனியோட ஆதிக்கத்தையும், சிவப்பு நிறம் செவ்வாயோட ஆக்ரோஷத்தையும் குறிக்குது. சனியோட சக்தி குருவோட வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருக்கும். செவ்வாயோட ஆக்ரோஷம் குருவோட அந்த சாந்தமான சக்தியை சிதறடிக்கும். அதனால இந்த 2 நிறங்களும் குருவோட அருளை தடுக்கிற சுவர்கள் மாதிரி. குறிப்பா முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது, இன்டர்வியூ போகும்போது இந்த நிறங்களை தவிர்த்தாலே உங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். உங்ககிட்ட உண்மையான தங்கம் வாங்க வசதி இல்லைனாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. தங்கம் மாதிரி தோற்றம் கொடுக்கிற பொருட்களை பயன்படுத்துங்க. ஒரு கோல்டன் பேனா, தங்கம் மாதிரி இருக்கிற ஒரு மோதிரம் இல்ல கைக்கடிகாரம், மஞ்சள் நிறத்துல ஒரு கைக்குட்டை இல்ல பட்டு அங்கவஸ்திரம், இது எல்லாமே உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வளையத்தை உருவாக்கும். நீங்க ஒரு சக்தி வாய்ந்தவர், நீங்க ஒரு வெற்றியாளர்ங்கிற எண்ணத்தை அது உங்களுக்குள்ளேயும் உங்களை பார்க்கறவங்களுக்கும் ஏற்படுத்தும். உங்க வெளி தோற்றம் உங்க உள்ளாற்றலை அப்படியே பிரதிபலிக்கும். நிறங்கள் மாதிரியே நம்மளோட அன்றாட செயல்கள், சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் தான் பணத்தோட ஓட்டத்தை முடிவு பண்ணுது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய அணைக்கட்டு ஒரே ஒரு சின்ன ஓட்டையால உடைஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்மளோட சின்ன சின்ன தவறான பழக்கங்கள் பெரிய பணவரவு கூட தடுத்து நிறுத்திடும். நாம என்ன செய்யணும், என்ன செய்யவே கூடாதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். உங்க வேலை செய்யற இடம் ஒரு கோயில் மாதிரி. அங்க நெகட்டிவ் எனர்ஜிய உருவாக்குற பொருட்களை கண்டிப்பா தவிர்க்கணும். கத்தி, நேல் கட்டர் மாதிரி கூர்மையான பொருட்கள் ஒருவித வன்முறை சக்தியையும் வெட்டுற தன்மையையும் குறிக்கும். அது உறவுகள்லயும் தொழில் வளர்ச்சியிலையும் விரிசல உண்டாக்கும். அதே போல தலவாறுறது மாதிரியான தனிப்பட்ட சுகாதார வேலைகளை அங்க செய்ய வேண்டாம். ரொம்ப முக்கியமா அதிக ஆக்ரோஷம், புரட்சி இல்ல சோகத்தை குறிக்கிற படங்கள், வாசகங்கள், பாடல்கள் எதுவுமே வேண்டாம். குரு பகவான் சாந்தத்தையும் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியையும் தெய்வீக அமைதியும் விரும்புறவர். அதனால அந்த சூழலுக்கு பொருந்தாத அதிர்வுகளை நாம முழுசா தவிர்க்கணும். இப்போ நாம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை பார்க்கலாம். செய் தொழிலே தெய்வம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மாதிரி பாசிட்டிவான வாசகங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை தூண்டும். உங்க திட்டங்கள் எல்லாம் ஒரு மஞ்சள் நிற நோட்ல எழுதி பாருங்க. அது குருவோட அருளால நிச்சயம் நடக்கும். குருவோட தானியமான கொண்டக்கடலைய ஒரு சின்ன கிண்ணத்துல உங்க டேபிள்ல வைக்கிறது குருவோட ஆசீர்வாதத்தை ஈர்க்கும். உங்க வீட்டு வாசல்ல மாவிலை தோரணம் கட்டுறது நெகட்டிவ் எனர்ஜியை தடுத்து லக்ஷ்மி கடாட்சத்தை உள்ள கூப்பிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் 3ங்கிற எண்ணுல ஆரம்பிங்க. அது குருவோட ஆதிக்க எண். அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். கடைசியா நம்ம முயற்சியோட இறைவனோட அருளும் சேரும்போதுதான் வெற்றி முழுமையாகும். நம்மளோட ஆன்மீக நம்பிக்கையின் மூலமா செல்வத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா தங்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சில குறிப்பிட்ட தெய்வீக சின்னங்களும் படங்களும் நமக்கு ஒரு தெய்வீக கவசம் மாதிரி பாதுகாப்பு கொடுக்கும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற தெய்வங்கள் சிம்ம ராசிக்கு செல்வத்தை அள்ளி கொடுப்பவர்கள். ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், அவர் பேர்ல இருக்கிற மாதிரியே தங்கத்தை ஈர்த்து கடன் தொல்லைகளை நீக்குவார். புற்றுக்குள்ள இருக்கிற சீனிவாச பெருமாளுக்கு பசுபால் சொரியிற படம், அது வற்றாத செல்வத்தை குறிக்கும். வீட்ல பஞ்சம் வராம காக்குற அன்னபூர்ணி தேவி, கேட்டதை குடுக்கிற காமதேனுவோட சிலைகள் ரொம்ப மங்களகரமானவை.
செல்வத்தோட அதிபதியான குபேரனோட படத்தை வைக்கும்போது அவர் தன் மனைவி சித்ரலேகா மற்றும் கீரிப்பிள்ளையோட இருக்கிற படமா பாருங்க. கீரிப்பிள்ளை விஷ ஜந்துக்களை விரட்டி செல்வத்தை காக்கிற சக்தி கொண்டது. இந்த வடிவம் உங்க வீட்ல செல்வத்தை நிலைக்க வைக்கும். நீங்களே உங்க வீட்டுக்காக ஒரு சக்தி வாய்ந்த செல்வ கலசத்தை உருவாக்கலாம். ஒரு செம்பு இல்ல பித்தள கலசத்தை எடுத்துக்கோங்க. ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கிற கோல்டன் கலர் பேப்பர் காயின்ஸை வாங்கி அந்த கலசம் முழுக்க நிரப்புங்க. ஒவ்வொரு காயினை உள்ள போடும்போதும் உங்க வாழ்க்கையில செல்வம் பெருகணும்னு மனசார வேண்டிக்கோங்க. அதோட கழுத்துல ஒரு மங்களகரமான மஞ்சள் நூலை சுற்றி உங்க அறையில வச்சு பாருங்க. அந்த கலசம் பிரபஞ்சத்தோட செல்வ சக்தியை ஈர்த்து சேமிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பாத்திரமா, ஒரு அக்ஷய பாத்திரமா மாறும். இவ்ளோ நேரம் நம்ம நிறைய ரகசியங்களை பார்த்தோம், பல வழிகளை பத்தி பேசணும். இது எல்லாமே வெறும் கருவிகள் தான். ஆனா அந்த கருவிகளை இயக்க போற மாஸ்டர் நீங்க தான். இப்போ எல்லாவற்றும் விட ரொம்ப முக்கியமான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்துக்கு வர்றோம். அது வேற எதுவும் இல்ல, அது நீங்க தான். உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. கடைசியா இது உங்களுக்கான ஒரு பிரபஞ்ச ரகசியம். நம்பர் 3. இது தேவகுரு பிரகஸ்பதியோட எண், உங்க வெற்றியோட எண், மும்மூர்த்திகளோட எண். படைத்தல், காத்தல், அழித்தல்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான எண். இனி எந்த ஒரு புது முயற்சியை ஆரம்பிச்சாலும் இந்த எண்ணோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. அது மாசத்தோட 3ஆம் தேதியா இருக்கலாம், இல்ல ஒரு வேலைய மதியம் 3 மணிக்கு ஆரம்பிக்கலாம். 3 பேரோட சேர்ந்து ஒரு புது திட்டத்தை தொடங்கலாம். இந்த எண்ணோட தெய்வீக அதிர்வுகள் வெற்றியை நிச்சயமா உங்க பக்கம் ஈர்க்கும். என் அன்பு சொந்தங்களே, இந்த பிரபஞ்சம் நீங்க ஒரு கோடீஸ்வரனா, ஒரு ராஜாவா வாழ்றதுக்கான எல்லா ரகசிய சாவியங்களையும் உங்க கையில கொடுத்துடுச்சு. நிறங்கள், பொருட்கள், செயல்கள், தெய்வீக சின்னங்கள்னு எல்லா சாவியும் இப்போ உங்ககிட்ட இருக்கு. இப்போ அந்த சாவிய வச்சு உங்க சாம்ராஜ்யத்தோட கதவை திறக்க வேண்டியது நீங்களும் உங்க அசைக்க முடியாத நம்பிக்கையும்தான். உங்க சக்திய நீங்க முழுசா நம்பணும். சொல்லுங்க, உங்களுக்குள்ள இத்தனை நாளா தூங்கிட்டு இருந்த அந்த சிங்கத்தை, அந்த ராஜாவை தட்டி எழுப்பி உங்களுக்கான விதியை நீங்களே உருவாக்க, உங்க வெற்றி கோட்டையை நீங்களே கட்ட நீங்க தயாரா? உங்க பதில் ஆம்னா ஒரு நொடி கூட தாமதிக்காதீங்க. இன்னைக்கே இந்த கணமே உங்க முதல் படியை எடுத்து வைங்க. உங்க சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பதிவை இவ்வளவு பொறுமையா பார்த்த உங்க ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த விளக்கம் உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கைய, ஒரு சின்ன ஒளியையாவது ஏற்றிருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். தயவு செஞ்சு நம்ம ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ உங்க அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த நம்பிக்கைய விதையா போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.